நேரா முதலமைச்சர் ஆகணும்ன்றாரு. அந்த எண்ணப்பாட்டுல நீங்கலாம் அவர அப்படிதான் கொண்டு வந்துட்டீங்க நீங்க. அந்த அந்த வட்டத்துக்குள்ள அவர நிக்க வச்சிருக்கீங்க. அப்படின்னும்போது அவருக்கு இதெல்லாம் தெரியுதான்றத நாங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கட்டாயமா 1-on-1 பிரஸ் மீட் அவர் வந்து ஏற்கனவே பலமுறை கொடுத்திருக்கிறார். இனியும் கொடுக்க தான் போறார். டிமானிட்டைசேஷன் அப்ப பிரஸ்ஸை கூப்பிட்டு பிரஸ்ஸை சந்திச்சு நீங்கெல்லாம் சில்லறை சதுர விட்டுக்கிட்டு இருந்தீங்க. பல நடிகர்கள், ஆர்ஜேக்கள், விஜேக்கள்லாம் இந்தியாவுக்கு இன்னொரு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. இவர் பிரஸ்ஸை கூப்பிட்டு இதோடைய நோக்கம் சரியா இருக்கலாங்க, தாக்கம் தப்புங்க, டிமானிட்டைசேஷன் தப்புன்னு சொன்ன பிரஸ்ஸை சந்தித்த மனிதர். 2009 உதயநிதி ஸ்டாலின் எங்க ஸ்னோ பவுலிங் விளையாடிக்கிட்டு இருந்தாரு எனக்கு தெரியாது. அப்ப பிரஸ்ஸை கூப்பிட்டு தொட்டு விடும் தூரத்தில் தொப்புள் குடி உறவுகள் சாகுறாங்க, இதை நான் கண்டிக்கிறேன்னு சேப்பாக்கத்தில் ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்தார். பின் குறிப்பு, 1 மணி நேரம் உண்ணாவிரதம் கிடையாது, 2 ஏர் கூலர் வச்சுக்கிட்டு நடுவில் சாஞ்சு படுத்த உண்ணாவிரதம் கிடையாது. அவர் எப்போ சந்திக்கலாம்? நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் செத்த போது பிரஸ்ஸை சந்திச்சார். ஒவ்வொரு முறையும் படவிழாக்களின் போது பிரஸ்ஸை சந்திச்சார். அதனால அவர் பிரஸ் எல்லாம் இப்போ கோயம்புத்தூர் போகும்போது கூட இன்டெலிஜென்ஸ் வந்து நாம எதுவுமே ரோட் ஷோவே பிளான் பண்ணல, எக்கச்சக்கமா மக்கள் கூட்டிட்டாங்கன்னு பிரஸ்ல இருந்து நண்பர்கள்லாம் சொல்லி உடனே ஏர்போர்ட்ல பிரஸ் கூப்பிட்டு அவர் சந்திச்சார். அதனால பயந்துகிட்டோ அல்லது எதிர்கொள்ள தயங்கியோ அவர் பத்திரிகையாளரை சந்திக்காம இல்லை. அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்போனா அதற்கு ஒரு ப்ராப்பர் நோக்கம் இருக்கணும். டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த சரியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் உட்பட அவரை சந்திக்க தான் போறீங்க. நானும் அதற்காக காத்திருக்கிறேன். நானும் கொஞ்சம் தூரம் பத்திரிகையில் வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன்ல, அதனால் நானும் ஒரு சிறிய பத்திரிகையாளர்னு சொல்லிக்கலாம். நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அவரை வந்து அவர் அந்த ஒரு சந்திப்பை காண்பதற்கு வெகு விரைவில் அது நடக்கும்.